தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யோவான் 13:35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார். ஆண்டவருக்கு இஷ்டம் என்னன்னா, நாம் ஒருத்தர் அன்பா இருக்கணும், அன்பா இருக்கணும், அன்பு செய்ய வேண்டும் அப்படி சொல்றாரு. இப்போ அன்பு தாங்க முக்கியம். கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் ஆக விசுவாச மக்கள், ஊழியர் அவர்கள் மத்தியில் அன்பை எதிர்பார்க்கிறார். அதை செய்யலைன்னா அது பாவமா போயிடுதுங்க. இன்றைக்கு விசுவாசிகளிடத்திலும் ஊழியரிடத்திலும் இல்லாத ஒன்று இந்த அன்பு. அந்த ஆதி அன்பு இன்னைக்கு எல்லாம் போயிடுச்சு பாருங்க. ஆகவே தான் நீங்க வெளிப்படுத்தும் விசேஷத்து 2ஆம் அதிகாரத்தை எபேசு சபை பார்த்து கேட்கிறார். அவங்க பாவம் என்ன? ஆதியில கொண்டு அன்பை விட்டா என்று உன் பேர் எனக்கு குறைவுண்டு. ஆதி அன்பு அதை விட்டுட்டாங்க. அந்த சபையில எல்லாம் நடக்குது, ஆராதனை இருக்குது, மற்ற சர்ச் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது, ஆனா அன்பினால் செய்யப்படலை. அதான் விஷயம். ஆராதனை இருக்குது, வசனம் போதிக்கப்படுது, ஊழியன் ஒன்றாங்க, ஆனா அன்பினால் செய்யப்படலை. அதனால தான் அன்பு விட்டுட்டான்றாருங்க. நீ மனம் திரும்புன்னு சொல்றாரு. பார்த்தீங்களா இல்லைங்க? இன்னைக்கும் சபைகளில் பாருங்க இருக்குது, ஆராதனை நடக்குது, ஊழியம் நடக்குது, காலம் கட்டுறது என்ன, போறது என்ன, வரது எல்லாம் இருக்குது, ஆனால் அன்பினால் செய்யப்படுதா? அதான் முக்கியங்க. கணவன் மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், அன்பு ரொம்ப முக்கியம். அன்பு ரொம்ப முக்கியம். பிரமாணத்தில் எடுத்து பார்த்தீங்க, பிரமாணம் முழுக்க அன்பினால் தான் கட்டப்பட்டிருக்குதுங்க. ஆண்டவர் இயேசு சொன்னார் மத்திய 25ஆம் அதிகாரத்தில் 41-43 வாசித்து பாருங்க. இந்த சிறியர்களுக்கு எதை செய்யாதீர்கள் அது எனக்கே செய்யவில்லை. நான் பசியாக இருந்தேன், போஜனம் கொடுக்கல, தாகமாக இருந்தேன், தாகத்தை தீர்க்கல, வியாதிப்பட்ட சிறையில் இருந்தேன், வந்து பார்க்கல என்று சொல்லிட்டு இந்த சிறியர் உனக்கு எதை செய்யாதிருந்தீர்களோ அது எனக்கே செய்யவில்லை, ஆகவே நீங்கள் நரகத்துக்கு போகட்டார். அடே அப்பா, செய்ய வேண்டியது செய்யலைன்னா நரகம். அத்தனை கொடுமையானது இந்த பாவங்க. செய்யாமல் விடுவதினால் வரும் பாவம். இந்த கேட்குற கத்திரி பிள்ளைகள் இதெல்லாம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு கேட்டு, ஆகவே கர்த்தர் சொன்னது செய்யுங்க, இல்லைன்னா பராமரிக்காத நிலம் போல் பாழடைஞ்சு போயிடும். கவனமாக இருந்து வாழ்வடையுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருஷம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலைதோறும் கர்த்தருடைய மகிமை வீடியோவை உங்கள் ஸ்மார்ட் போனில் தினந்தோறும் பெற்றுக்கொள்ள நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 8778504502. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.